டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க சந்தித்திருந்த நிலையில் மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினை தொடர்பாக இலங்கை அதிபருடன் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார். பூல என்ன கிடைச்சிட போதுன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்க ஒருத்தர் 1 ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம். தற்போது இலங்கை அதிபர் இந்திய பிரதமர் உடனான சந்திப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது? உங்களுடைய தகவல். வணக்கம். அண்மையில் இலங்கையில் நடைபெற்ற பொது தேர்தலில் இலங்கை அதிபராக அனுரகுமார திசாநாயக்க தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய முதல் அயல்நாட்டு பயணமாக அவர் நேற்றைய தினம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்கிறார். இன்று காலை அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பும் அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவும் இருதரப்பு உறவுகள் தொடர்பாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சந்திப்பு நீடித்தது. அதன் பிறகு குழு மட்டத்திலான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளிடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. குறிப்பாக வேளாண், பால்வளம், உட்கட்டமைப்பு, டிஜிட்டல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலே இரு நாடுகளிடையே இந்த புரிந்துணர்வு MOUs பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுடைய தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி அவர்கள் அனுரகுமார், அதாவது லங்கையினுடைய அதிபர் தன்னுடைய முதல் அயல்நாட்டு பயணமாக இந்தியாவை தேர்வு செய்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். இந்தியா இதுவரை இலங்கைக்கு பல்வேறு நிதி உதவியாக, அதாவது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கிரெடிட் என்று சொல்லப்படக்கூடிய நிதி உதவியாக சுமார் $5 பில்லியன் அளவுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இவை தவிர அடுத்த ஆண்டிலிருந்து ஜாஃப்னா மற்றும் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்தியாவின் சார்பில் 200 மாணவர்களுக்கு கல்வி ஒத்துழைப்பின் கீழ் ஊக்கத்தொகை, அதாவது ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் எனவும், அடுத்த 5 ஆண்டுகளில் இலங்கையை சேர்ந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட சிவில் சர்வெண்ட்டுக்கு இந்தியாவில் பயிற்சி வழங்கப்படும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மிக மிக முக்கியமாக தமிழக மீனவர் பிரச்சனை இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் விவகாரத்தை மனிதாபிமான முறையில் அணுக வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மனிதாபிமான முறையில் என்று சொல்கின்ற போது அதனுடைய மறைமுக பொருள் தற்போது அடிக்கடி இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவருடைய படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. இலங்கையிலே புதிய அரசு பதவியேற்ற பிறகு இந்த சம்பவங்கள் மேலும் அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த மீனவர் பிரச்சனையில் மனிதாபிமான முடிவு என்று சொல்கின்ற போது அவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காமல், அவர்களுக்கு கடுமையான அபராதங்களை விதிக்காமல் உடனடியாக அவர்களை விடுதலை செய்வது போன்ற விஷயங்களைத்தான் மனிதாபிமான அணுகுமுறை என்று குறிப்பிடுகிறார்கள். அது தொடர்பாக இன்றைய சந்திப்பின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இவை தவிர இலங்கையில் உள்ள தமிழர்களின் அபிலாஷைகளை புதிய அரசு கவனத்தில் கொள்ளும் என்கிற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும், இலங்கையில் உள்ள மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வகை செய்கின்ற 13வது சட்ட திருத்தத்தை இலங்கை அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பேசிய இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவினுடைய அயல்நாட்டு கொள்கையில் இலங்கைக்கு எப்போது மிக சிறப்பான ஒரு முன்னுரிமை இருப்பதாகவும், சிக்கலான காலங்களில் இலங்கைக்கு இந்தியாவும் பிரதமர் மோடியும் அளித்த இந்த பொருளாதார உதவிக்கு தான் நன்றி தெரிவிப்பதாகவும், இலங்கைக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதி அளித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இவை தவிர இந்த இலங்கை மீனவர் தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நீடித்த தீர்வுகளை தாங்கள் காண விரும்புவதாகவும் இலங்கை அதிபர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.